வணக்கம் முழவன் மகடு நேயர்களே, குறுந்தொகையிலிருந்து 306வது பாடலை காண்போம். தலைவி கூற்று. பாடியவர் அம்மூவனார். திணை நெய்தல். நெய்தல் என்றாலே கடலும் கடல் சார்ந்த இடம். அப்பொழுது இதை கேட்டதும் நீங்கள் அந்த கடல் பகுதியில் வாழுகின்ற மக்களின் வாழ்க்கையை நினைத்து கொள்ள வேண்டும், கற்பனைப்படுத்தி கொள்ள வேண்டும். கூற்று யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, காப்பு மிகுதியால் நெஞ்சு மிக்கதுவாய் சோர்ந்து கிழத்தி உரைத்தது. தன்னுடைய நெஞ்சுக்கு காப்பு மிகுதியால் இற்செரித்தல்னு சொல்லுவாங்க. தலைவியினுடைய காதலை தெரிந்து கொண்ட தலைவியினுடைய பெற்றோர் என்ன செய்கின்றார்கள்? அவளை இற்சரிப்பு செய்கின்றார்கள். ஆனால் தலைவனை காணாமல் இருக்க முடியவில்லை. அந்த வருத்தம் நெஞ்சினுடைய வருத்தம் மிகுந்ததால் தன் முயற்சியின்றியே வாய்ப்பேச்சில் தன்னுணர்ச்சியை வெளிப்படுத்துவது. தானே நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆமாம் அதுவே உளறிக்கும், எதையாவது பேசிகிட்டு இருக்கும். அதாவது பேச்சு மொழியில் அது ஒரு பைத்தியம், அதுவே அதுக்கு காதல் முத்தி போச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி புரியறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தன் முயற்சியின்றி வாய்ப்பேச்சில் தானே தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தி கொள்வது. அதாவது தலைவி யாரையோ காதலிக்கிறாள் என்பதை அறிந்த அவளுடைய பெற்றோர் என்ன செய்கின்றார்கள்? அவளை காவல் என்று சொல்லப்படுகின்ற இற்சரிப்பு படுத்துகின்றார்கள். அப்பொழுது தலைவன் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை விரைவாக செய்யாததால் தலைவி தலைவன் மீதும் கோபமாக இருக்கிறாள். காவலில் வைக்கப்பட்டிருப்பதால் தலைவனை காணும் வாய்ப்பு தலைவிக்கு அரிதாக உள்ளது, கடினமாக உள்ளது. தலைவனை பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் தலைவன் என்ன செய்கின்றான்? திருமணத்திற்கான ஏற்பாடுகளை விரைவாக செய்யாமல் இருப்பதை எண்ணியும் தலைவிக்கு தலைவனை அரிதாக காணுகின்ற வாய்ப்பு இருப்பதாலும் எப்பொழுதாவது அவனை காணுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்றது. இனி அந்த மாதிரி எப்போவாவது பார்க்கும் பொழுது என்ன செய்யணும்? தலைவனை இனி கண்டால் நான் என்ன செய்யணும்? மனசே அமைதியாக இருக்கணும். அவனிடம் அன்பாக இனிய சொற்களை பேசக்கூடாது. ஏன்னா இப்படி நான் எச்சரிக்கப்பட்டிருக்கின்ற விரைவில் திருமணம் செய்வதற்கு தலைவன் வரவில்லை. அதற்குரிய முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அவரை பார்ப்பதற்கும் அரிதாக உள்ளது. அப்போ இந்த மனமே அமைதியாக இரு, அவரை பார்த்ததும் அப்படியே அன்பு பொங்கி காதல் மொழி பேசாது என்று தன்னுடைய மனத்திற்கு சொல்லி வைத்திருக்கின்றாள். ஆனால் அது என்ன செய்கின்றது? மனம் அவனை கண்டவுடன் அவளையும் அறியாமல் அவனிடம் அன்பாக பேசுகிறாள். இப்படி ஒரு நாள் தலைவனை சந்தித்த பிறகு, நான் இனி தலைவனிடம் அன்பாக பேசக்கூடாது என்று சொல்லியிருந்தாலும் நீ என்ன செய்கிற? நீ என் சொல்லை மறந்துவிட்டாயோ என்று தன் நெஞ்சை தானே கடிந்து கொள்வது. அப்போ இது நான் சொன்ன மாதிரி காதல் மீதுரல் ஏற்படும் பொழுது தன்னைத்தானே தன் நெஞ்சை சொல்லி திட்டிக் கொள்வது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயோ நான் ஒரு பைத்தியம், லூசு தானா, ஐயோ நானே சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இவள் மனசை அவரை பார்க்கும் பொழுது அமைதியாக கோபக்கனலோடு இருக்கணும். அவரை நல்லா ஏதாவது நறுக்குன்னு 2 வார்த்தையில் திட்டிட்டு வந்துடணும். இப்படி திருமணமும் செய்யாமல் நான் துன்பப்படுறேனே, விரைவில் அதற்குரிய முயற்சி மேற்கொள்ளவில்லைன்னு சொல்லி திட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவரை பார்த்ததான் அந்த கண்களை மனசை என்ன செய்யுது? இயல்பாக காதல் மீதுரலாக அப்படியே அவர் மீது அன்பு பொழிவது, பாசம் வருவது, கண்ணீர் ததும்புவது என்றே இருக்கின்றது. இப்படி இருக்கின்றதுக்கா நெஞ்சே நான் இத்தனை முறை சொல்லி நீ என் பேச்சை கேட்க மாட்டாயா என்று தலைவி தன் நெஞ்சிற்கு கூறியது. அந்த பாடலை காண்போம் வாருங்கள். இது கொண்டு கூட்டு பொருள்கோள் என்று சொல்வார்கள். இந்த மெல்லிய இனிய மேவரு தகுன இவை மொழியாமென சொல்லினும் அவை நீ மறத்தியோ. இது வரைக்கும் பின்னாடி வரும். அதுக்கு இங்கேருந்து தொடங்கணும். வாழியன் நெஞ்சே பலவுடன் காமர் மா அத்து தாதமர் பூவின் வண்டுவிழ் பயருங் காணல்
தண்கடல் சேர்ப்பனை கண்ட பின்னே மெல்லிய இனிய மேவரு தகுன இவைமொழி யாமெனச் சொல்லினும் அவை நீ மறத்தியோ? நீ மறந்துட்டியோ? இப்படி இருக்கணும்னு நான் சொல்லி வச்சிருந்தேன், என் பேச்சை கேட்காம நீ என்ன பண்ற? அன்பு மொழி பேசுகின்றாயே என்று இந்த பாடலை பாடியுள்ளார். இதை பாடல் மீண்டும் கொண்டு கூட்டி பாடுகின்றேன் பாருங்கள். என் நெஞ்சே வாழி மெல்லிய இனிய மேவரு தகுன இவை மொழியாம் எனச் சொல்லினும் காமர் மா அத்து தாது அமர் பூவின் வண்டு பலவுடன் வீழ்பு அயரும் கானல் தண்கடல் சேர்ப்பனை கண்டபின் நீ அவை மறத்தியோ? இப்படிப்பட்ட வளங்களை உடைய சேர்ப்பனை தலைவனை கண்டபின் நீ நான் சொன்ன வார்த்தையை மறந்து விட்டாயோ? என்ன என்று பார்க்கலாம் வாருங்கள். என் நெஞ்சே, பிரிந்த தலைவர் வந்தவுடன் மென்மையான இனிய விரும்பத் தகுந்த சொற்களை கோராதே என்று உனக்கு நான் சொல்லியிருந்தாலும் அழகிய மாமரத்தின் தாதுகள் பொருந்திய மலர்களில் வண்டுகள் பல ஒருங்கே வந்து விழும் சோலையை உடைய குளிர்ந்த நெய்தல் நிலத் தலைவனை கண்டவுடன். இந்த மாமரத்தில் தாதுகள் பொருந்திய மலர்களில் வண்டுகள் பல ஒன்றாக சேர்ந்து வந்து விழும் அப்படிப்பட்ட சோலையை உடைய குளிர்ந்த நெய்தல் நிலத் தலைவன். எங்கே? கடலும் கடல் சார்ந்த இடத்திற்கு தலைவன். அவனை கண்டவுடன் நான் கூறியவற்றை நீ மறந்து விட்டாயோ? மறந்து அன்பாக பேசுகின்றாய் என்று தலைவி தன் மனத்திற்கே தன் நெஞ்சிற்கே அந்த கடிந்துரலை சொல்லுகின்றாள். அதாவது ஒரு பெண் தன்னுடைய காதலை பிரிந்திருக்கும் பொழுது அவன் மீது கோபமாக இருந்தாலும் அவனை கண்டவுடன் தன் கோபத்தை மறந்து அவனிடம் அன்பாக பேசி கூடி மகிழ விரும்புவது இயல்பு. இது காதலுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே நம்ம மனசில் ஒருத்தர்கிட்ட கோபமாக ஏதாவது சொல்லணும், பேசணும், அவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, இது எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குதுன்னு 4-5 பாயிண்ட்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சுருப்போம். ஆனால் அவங்கள பார்க்கும்பொழுது கரெக்டாக அதை கன்வே பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம் இல்லையா? மறந்துடுவோம். எப்படிடா இவங்க எதிர்க்க சொல்கிறது, இவங்க நேருக்கு நேர் இப்படி சொல்ல முடியுமா? நான் மறுபடியும் எப்படி இயல்பாக பழகணுமோ அதே மாதிரி பழகிடுவோம். அந்த மாதிரி தான் காதலிலும். அதுதான் இது மனிதனுடைய இயல்பு. இதை திருவள்ளுவர் 2 இடத்துல சொல்லியிருப்பார். புலப்பல் எனச் சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உறுவது கண்டு. திருக்குறள் 1259. அதாவது ஊடுவேன் என்று எண்ணிக்கொண்டு சென்றேன், சண்டை போடணும், கோபப்படணும்னு சொல்லி சென்றேன். ஆனால் என் நெஞ்சம் என்ன பண்ணுது? என்னை விட்டு அவரோடு கூடுவதை கண்டு அவரை தழுவினேன். என் பேச்சை கேட்க மாட்டேன்னது என்னுடைய நெஞ்சு. அது முன்னாடி போயிட்டு அவரை பார்த்ததும் அவரை கண்டு அப்படியே காதல் மொழி பேசுகின்றது. நானும் என்ன செஞ்சிட்டேன்? அவரை தழுவினேன். இது தலைவியுடைய மனம். தலைவிதான். ஆனால் அவள் செய்கின்ற தவறுக்கு தன்னையே திட்டிக் கொள்வது. அப்படித்தான் இந்த செய்யுள் அமைந்துள்ளது. இன்னொரு குறள் கூட, நினம் தீயில் இட்டென்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்து ஊடி நிற்போம். இது 1260வது குறள். அதாவது இதுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக ஒரு ஊமை மாதிரி சொல்கிறாரு. கொழுப்பை தீயில் இட்டார் போல் உருகும் நெஞ்சினை உடைய என்னை போன்றவர்க்கு என் காதலர் அருகில் வந்து கூடுங்கால். என்ன செய்யுது? அந்த கொழுப்பை தீயில் இட்டால் எப்படி உருகி ஒன்றுமே இல்லாமல் அந்த தீயில் இட்ட கொழுப்பினுடைய சுவடு தெரியாமல் போகின்றது. அதுபோல் என் காதலர் அருகில் வந்து கூடுங்கால் என்ன பண்ணுறேன்? ஊடி எதிர்த்து நிற்போம் என கருதுதல் இயலுமோ? கோபமாக எதிர்த்து சண்டையிடலாம் என்று சொன்னால் அது இயலமாட்டேன்னதே. அப்படியே உருகி போகின்றதே என்னுடைய நெஞ்சும் நானும். தலைவனை கண்டதும் காதல் கொள்கின்றது. காதல் மொழி அன்பு மொழி பேசுகின்றதே தவிர இப்படியாகத்தான் இருக்கின்றது அந்த கொழுப்பை தீயில் இட்டால் போன்று என்று திருவள்ளுவரே அழகிய ஒரு இலக்கணத்தை மனிதனின் மன இயல்பை வகுத்திருக்கின்றார்.
சங்க இலக்கிய மக்களும் எவ்வளவு சுவையாக அப்படியே அந்த அறிவியலை புலப்படுத்தும் விதமாக மனம் என்ற அறிவியலை படித்து இன்புற்று இந்த நெய்தல் பாடலை பாடியிருக்கின்றார் என்று சுவைத்தும். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.